வணக்கம். நம்ம வீட்டில் யாராச்சுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அவங்கள வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம், அவங்களுக்கு வந்து நிறையா செலவாகுது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூலம் 5 லட்சம் ரூபா வரலும் கிளைம் பண்ணலாம். ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம் ரூபா வரலும் ஈஸியாக கிளைம் பண்ணலாங்கிற விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதே மாதிரி அந்த கார்டை ஈஸியாக நம்ம வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எலிஜிபிள் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சொல்கிறது தான் இந்த வீடியோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ இந்த ஸ்கீமுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டு மூலமே வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் 5 டைப் ஆஃப் ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச்ஏஒய், என்பிஹெச், என்பிஹெச்எஸ், என்பிஹெச்என்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஹெச்ஹெச்ஏஒய்ஒய், இந்த ரைஸ் கார்டுக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே இது எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ மீதி இருக்கிற எல்லாருமே எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம எலிஜிபிலிட்டியை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் தான் வந்து beneficiary.nha.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கேப்சா கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஆத்தென்டிகேஷன் பை ஆதார் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே லாகின் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து நம்ம வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து இல்லைன்னா ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து நாம் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். பிஎம்ஜேஒய்ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கீமில் வந்து பிஎம்ஜேஒய்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்க. சர்ச் பையில் வந்து ஃபேமிலி ஐடி கார்டு இல்லைனா ஆதார் கொடுங்க. ஆதாரை கொடுத்துட்டு இல்லை ஃபேமிலி ஐடி கார்டு கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிஷரி இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து பெனிஃபிஷரி இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் பெனிஃபிஷரி அப்படிங்கிறத கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதன் மூலம் நம்ம வந்து பெனிஃபிஷரி இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ஒன்ஸ் நான் பெனிஃபிஷரி ஆகிட்டேன், நமக்கு எப்படி நான் வந்து ஆயுஷ்மான் கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆயுஷ்மான் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷ்மான் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அவசரமாக யாராவது வீட்டில் அட்மிட் பண்ணிவிட்டு அட்மிட் பண்ணதுக்கப்புறம் செலவு அதிகமாக வரும்போது ஆயுஷ்மான் கார்டு நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. உங்களுக்கு ஆயுஷ்மான் கார்டு இருக்கா இல்லையா அதை எப்படி வந்து ஈஸியாக நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஆயுஷ்மான் கார்டும் கலைஞர் காப்பீட்டு திட்டமும் ஒன்று தான். ஏன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது, ஆயுஷ்மான்ங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இது ரெண்டையுமே இணைச்சு இப்போ ஆயுஷ்மான் கார்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த திட்டத்து மூலம் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தீங்கனாலும் சரி அத்தனை பேர்த்துக்குமே சேர்த்து 5 லட்சம் ரூபாய். ஒருத்தரே 5 லட்ச ரூபாயும் வச்சுக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு 2 லட்ச ரூபா, இன்னொருத்தருக்கு 3 லட்சம் அப்படியும் பகிர்ந்து படிக்கலாம். மொத்தம் வந்து அந்த ஃபேமிலிக்கு 5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஆயுஷ்மான் கார்டோட பெனிஃபிட். இந்த ஆயுஷ்மான் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆயுஷ்மான் கார்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டியோட வெப்சைட்டுக்கு வரணும். அந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா beneficiary.nha.gov.in/search அப்படிங்கிற வெப்சைட். இதோட வெப்சைட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஸ்கீம் வந்து பிஎம்ஜேஒய் செலக்ட், உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சப்ஸ்கீம் பிஎம்ஜேஒய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எது மூலம் சர்ச் பண்ணுறது அப்படின்னு பண்ணலாம். இதில் 3 ஃபேமிலி ஐடி கார்டு, அதாவது ரேஷன் கார்டு நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர், இல்லைனா பிஎம்ஜேஒயோட ஐடி கார்டு இதில் இருந்துருக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஃபேமிலி ரேஷன் கார்டு நம்பர் தெரியும், 333 ஸ்டார்ட் ஆகும்ல, அதுதான் ரேஷன் கார்டு நம்பர். அதே மாதிரி ஆதார் நம்பர் தெரியும். இதை வச்சு நீங்கள் 2ல் ஏதோ ஒன்று வச்சு சர்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஆதார் வச்சு சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆதார் நம்பர் மூலம் சர்ச் பண்ண போகிறோம். ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆதார் நம்பர் இருக்குது, ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் கேப்ஷா ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சர்ச்சுங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி நம்பர்ஸ், அந்த ஆதாருக்கு கீழே இருக்கிற ஃபேமிலி நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆவாங்க. அந்த ரேஷன் கார்டு கீழே இருக்கிற எல்லா ஃபேமிலி நம்பர்ஸும் டிஸ்பிளே ஆவாங்க. இங்கே ஒரு வேளை இகேஒய்சி பண்ணலை அப்படின்னா இகேஒய்சி கிளிக் பண்ணி நீங்கள் இகேஒய்சி பண்ணிவிட்டு, அதாவது என்ன ஆதார் ஓடிபிக்கு உங்களுக்கு ஓடிபி வரும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா அது போதும். இகேஒய்சி கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இல்லை இப்போ உங்களுக்கு கார்டு முதலே ஜென்ரேட் ஆகி இகேஒய்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கார்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தான் இகேஒய்சி பண்ணதுனால யுவர் கார்டு இஸ் கெட்டிங் ப்ராசஸ், ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் அப்படின்னு வரும். ஒரு வேளை இகேஒய்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கார்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். எல்லா வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.